தமிழ் சினிமாவுடைய இயக்குனர் இமயம் என்று அழைக்கப்படக்கூடிய பாரதி ராஜா அவர்கள் உடல்நல குறைவு காரணமா இயற்கை எதிர்க்காரு. திரையுலகினர் மத்தியில இவருடைய இழப்பு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமா இன்னைக்கு உலகளவுல கம்பீரமா நிக்குதுன்னா அதுக்கு அஸ்திவாரம் போட்ட ஒரு சில முக்கிய முகங்கள்ல இவரும் ஒருவர். 4 செவத்துக்குள்ள அடைஞ்சு கிடந்த சினிமாவை கிராமத்து மண் வாசனைக்கும் நம்ம வீட்டு வாசலுக்கும் கூட்டிட்டு வந்த இயக்குனர் இமயம் தான் பாரதி ராஜா அவர்கள். 84 வயதான பாரதி ராஜா அவர்கள் வயது மூப்பு காரணமாக இயற்கை எதிர்க்காரு. கடந்த சில காலமாவே அவர் உடலளவிலையும் மனதளவிலையும் ரொம்பவுமே உடைஞ்சு போயிருந்தாரு. சில நாட்களா அவருக்கு வீட்டிலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டும் வந்திருக்கு. பெத்த பிள்ளைய விட இந்த உலகத்துல ஒரு தகப்பனுக்கு வேற என்ன பெருசு இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. 2025 மார்ச் மாசம் தன்னோட மகனான மனோஜ் பாரதி ராஜாவுடைய திடீர் மறைவு இந்த வயதான தகப்பனை முற்றிலுமா நிலைகுலைய வச்சிருச்சு. அந்த மன உளைச்சலும் சோகமும் தான் இன்னைக்கு அவரையும் நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. 1977 16 வயது நிலை படம் மூலமா சப்பாரியையும் மயிலையும் பரட்டையும் நமக்கு அறிமுகப்படுத்தினப்போ தமிழ் சினிமா ஒரு புதிய சரித்திரத்தை எழுத தொடங்குனுச்சு. கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கருத்தமா, இப்படி அவர் தொட்ட கதைகள் எல்லாமே காவியங்கள் தான். 6 தேசிய விருதுகள், பத்மஸ்ரீ விருதுன்னு இவர் சாதனைகளுடைய உச்சத்தையும் பார்த்தவர். ஆயுத எழுத்து, திருச்சிற்றம்பலம் படங்கள்ல ஒரு நடிகராகவும் வந்து அவர் தன்னை நிரூபிச்சிருக்காரு. மண்வாசனை உள்ளவரையும் கிராமத்து மனிதர்களுடைய யதார்த்தமான காதல் உள்ளவரையும் பாரதி ராஜா அப்படிங்கிற பெயர் தமிழ் சினிமா வரலாற்றுல அழியாமல் வாழும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்.